அப்புறம் இந்த படம் உயிருள்ள ரிஷா. இந்த படம் பண்ணும்போது நாங்கள் காலேஜில் தேர்ட் இயர் படிக்கிறோம். எங்களுடைய ரொம்ப ஃபேவரட் படம் அந்த படம். ஆஹ் எல்லாருக்கும் இந்த படம் வந்து எங்கள் ஊர் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டீ கடையிலையும் இந்த பாட்டு தான் உயிருள்ள ரிஷா பாட்டு தான் ராத்திரி பகலாக மாறி மாறி ஓடிக்கிட்டு இருக்கும். கட்டடிப்போம் கட்டடிப்போம் காலேஜுக்கு அந்த பாட்டு, இந்திர லோகத்து சுந்தரி ராத்திரி அந்த பாட்டு, வைகை கரை காற்றே நெல் இந்த மாதிரி பாட்டு எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் திரும்ப திரும்ப நாங்கள் பார்த்து கேட்டுக்கிட்டே இருப்போம். படத்தையும் திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருப்போம். எங்கள் ஃபேர்வெல் டேக்கு நாங்கள்லாம் பார்த்த படம் உயிருள்ள ரிஷா தான். கிட்டத்தட்ட அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 43 வருஷம் கழிச்சு இப்போ பார்க்கும்போது அப்படியே கண் கலங்குது எனக்கு. ஏன்னா நம்முடைய மலர் நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப அற்புதமான ஒரு லிரிக் ரைட்டர் டிஆர் சார். நல்ல டைரக்டர், நல்ல ரைட்டர், நல்ல நடிகர், எல்லாமே அவர் பண்ண எல்லாமே அற்புதமான விஷயங்கள் தான். ஆனால் நல்ல லிரிக் ரைட்டர், எனக்கு அதுதான் முதல்ல ரொம்ப கவர்ந்த விஷயம். பொதுவாக எல்லா கவிஞர்களுமே இலக்கியத்திலேருந்து ஏதாவது எடுத்தாழ்வாங்க. ஆனால் இவருடைய பாடல்களே ஒரு இலக்கியமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு தலை சிறந்த ஒரு ஒரு பாடலாசிரியர். இந்த படத்திலே பாருங்க, இப்போ கேட்கும்போது தான் தெரியுது, பாவை புருவத்தை வளைப்பது புதுவிதம், அதில் பரதமும் படிக்கிறது அபிநயம். அப்புறம் வைகைக்கரை காற்றே நெல்லு, திருக்கோவில் வாசலது திறக்கவில்லை, திருக்கோடி பூஜை எதுவும் நடக்கவில்லை, தேவதையே காண ஒரு வழியும் இல்லை, தேன்மொழியை கேட்பதற்கு ஒரு வகையும் இல்லை, காதலில் வாழ்ந்த கன்னிமனம், காவலில் வீழ்ந்த கன்னி மடம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமா எழுதியிருப்பாரு. கூண்டு கிளி அலையும் போதும் கூண்டு கிளியில் அலை கூண்டுக்குள்ளே அலையும் போதும் காதல் கிளி அவள் பாவம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். காற்றே இளம் காற்றே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு அப்படின்ட்டு எனக்கு அது கூட ரொம்ப அழகான ஒரு விஷயம். என்னன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு சோகப்பாட்டு, அதை ஒரு ரிதமிக்கா பண்ணி அதை நம்ம தாளம் போடுற மாதிரி பண்ணியிருப்பாரு பாருங்க. என்ன அற்புதமான ஒரு மியூசிக் டைரக்டர் பாருங்க. பல காதல் பாடல்கள், வரிகள், அப்புறம் ரயில் பயணங்கள் சொல்லலாம். அப்புறம் இது உறவை காத்த கிளி, எந்த பாடல்களில் நீ நீலாம்பரி அந்த பாட்டு ரொம்ப என்னுடைய ஃபேவரட் சாங் அது. என்னுடைய காரில் செக் பண்ணிங்கன்னா என்னுடைய பாட்டு டிஆர் சார் ஹிட்ஸ்னே ஒரு சிடி இருக்கும். கிட்டத்தட்ட 98ல் நான் ரெக்கார்ட் பண்ண அந்த சிடி. இப்படி ஒரு தலை சிறந்த ஒரு பாடலாசிரியர், இசையமைப்பாளர். நான் கூட டைரக்ட் பண்ணும்போது டிஆர் சாரை வச்சு ஒரு படம் மியூசிக் பண்ணுவோமா அப்படின்னு கூட நான் நினைப்பேன். பெரிய டைரக்டர்னால எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும், நம்ம போய் எப்படி கேட்கறது அப்படின்ட்டு. ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பாளி, பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் அவரு. இந்த ரீ ரிலீஸ்லயும் இந்த உயிருள்ள ரிஷா ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகி இதுலயும் அவர் ஒரு சாதனை படைப்பார்னு நான் நம்புறேன். ஒரு ரசிகனாக என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.